Hello students, welcome you all to the video lecture on chapter number 5, Squares and Square Roots, example 5. Question பாத்தீங்கன்னா, is 90 a perfect square? So 90 அப்படின்றது perfect square அப்படின்னு கேக்குறாங்க. So perfect square அப்படின்னா என்னது? நம்ம square root ப்ராப்பரா கண்டுபிடிக்கலாம். Right? So அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த நம்பரை perfect square ன்னு சொல்லலாம். Right? So இப்போ suppose நம்மளால ப்ராப்பரான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது, அதாவது என்னோட prime factors நான் prime factorization method அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னோட prime factors வந்து 2 times occur ஆகல, ரைட்? அப்போ பேரா இல்லைன்னா நான் அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, எனக்கு ப்ராப்பரான நம்பர் வராது, டெசிமல் பாயிண்ட்ல தான் வரும், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்பரை நான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால 90 அப்படின்ற நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம prime factorization method அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ prime factorization method அப்படின்னா நம்பர் 90 வந்து prime factors-ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணணும். prime numbers-ஆல, அதாவது 2, 3, 5, 7 அந்த மாதிரி prime numbers-ஆல மட்டும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2. இப்போ 2-ஆல அந்த நம்பர் டிவைட் ஆகலைன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த நம்பர் போவோம் 3. அதே மாதிரி 3 அந்த நம்பர் வந்து 3-ஆல டிவைட் ஆகலைன்னா மட்டும் நெக்ஸ்ட் நம்பர் 5, அந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகும். ஸோ ஃபர்ஸ்ட் 90 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ இது ஈவன் நம்பர் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த நம்பர் 2-ஆல டிவைட் ஆகும். ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 2-ஆல டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம ட்ரை பண்ணோம், ரைட்? ஸோ இப்போ இது ஈவன் நம்பர், அதனால டிவைட் பண்ணலாம், நம்ம 2-ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 4 2s are 8. ஓகே, பேலன்ஸ் என்னது ஒரு 1 with 0 வந்து 10 ஆயிரும். 5 2s are 10. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 45 வந்திருக்கு. ஓகே, ஸோ 45ன்றது ஆட் நம்பர், அப்போ 2-ஆல டிவைட் பண்ண முடியாது, எனக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ அப்போ 2-ஆல டிவைட் பண்ண முடியாது, அப்போ அதாவது எனக்கு டெசிமல் பாயிண்ட்ல வரும். ஸோ அதனால நெக்ஸ்ட் நம்பருக்கு போகணும், ரைட்? ஸோ 3. ஓகே, ஸோ 3-ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் எதுவும் வராமல், ரிமைண்டர் எப்போவுமே 0 வரணும் ஒரு நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி டிவிஷன் கொண்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் செக் பண்ணுறீங்க. ஸோ 3 1s are 3, பேலன்ஸ் வந்து 1. ஸோ 1 with 5 15. ஸோ 3 5s are 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பரும் ஆட் நம்பர், 2-ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3-ஆல செக் பண்ணி பாருங்க. ஸோ 3 5s are 15. ஸோ இப்போ இந்த நம்பர் அகெயின் ஆட் நம்பர் அப்படின்றதுனால 2-ஆல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 3-ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் 5-ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றீங்க. ஓகே, ஸோ 5 1s are 5. ஓகே, ஸோ இந்த நம்பர் 1 அப்படின்னு வர வரைக்கும் நம்ம prime factors-ஆல டிவைட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் 90-ஐ எப்படி எழுதலாம், இந்த பக்கம் என்னென்னலாம் நான் டேர்ம்ஸ் அப்டெண்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல எழுதுங்க. ஸோ 2 into 3 into 3 into 5, அதாவது 2 3s are 6, 6 3s are 18, 18 5s are 90, ரைட்? ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 90 வரும். இப்போ அகைன் இந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்குறாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா இந்த நம்பருக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு ஒரு இன்டீஜரா தான் வரணும். பட் இன்டீஜரா வரணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டர்ஸுமே பேரா அவைலபிளா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும் தான் பேர்ல இருக்கு. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நான் 3ன்னு எழுதிடலாம். பட் 2ம் 5ம் பார்த்தீங்கன்னா பேரா இல்லை. ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட்டை நான் ப்ராப்பராக எழுத முடியாது, ரைட்? ஸோ ரூட் 2 ரூட் 5 தனியாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெசிமல் பாயிண்ட்ல தான் வரும், இன்டீஜராக வராது. ஸோ அப்போ எனக்கு 2ம் 5ம் பேரா இல்லாததுனால நான் என்ன சொல்லலாம், 90 is not a perfect square. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இது என்னோட ஒரு அப்சர்வேஷன். இன்னொரு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, நம்பர் 90 எடுத்துட்டிங்கன்னா இதில் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 0 வருது, ரைட்? ஸோ எப்போவுமே ஒரு ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா 00 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 எடுத்தீங்கன்னா இங்கே 2 0 வரணும். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும், எய்தர் 00 இல்லை 4 zeros 6 zeros அந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும் எண்டில், ரைட்? ஸோ இங்கே ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டரை நான் அப்ளை பண்ணாமையே நான் ஈஸியாக இந்த 90 அப்படின்றத
என்னது கண்டிப்பா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்க ஆட் நம்பர் ஆஃப் 0 தான் இருக்கு, ரைட்? ஈவன் நம்பர் ஆஃப் 0 இல்ல. ஓகே, ஸோ அப்போ 90 அப்படின்றது இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஒரு அப்சர்வேஷன் என்ன, இங்க பிரைம் ஃபேக்டர் 2ம் 5ம் அதுக்கு பேரே இல்லை, அதனால இது கண்டிப்பா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இன்னொரு அப்சர்வேஷன் என்ன, எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அதனால இது கண்டிப்பா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். Therefore, number 90 is not perfect square because the prime factors number 2, number 5, 2 and 5 does not occur in pairs. Okay, also number 90 has only 1 0. Okay, number 90 has only 1 0. Okay, so அதனால கண்டிப்பா 90 it is not a perfect square. Okay, thank you, thanks for watching.